மேஷ ராசிக்கு ஒரு நல்ல நிலை, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், வருமானம் உயரும், தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். அதனால் ஏற்படக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கையாக இருக்கலாம். அதிர்ஷ்டத்தினால், தெய்வ அனுகூலத்தினால் அற்புதமான ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே காட்டுகிறது. ஒரே ஒரு கவனமான பலன்கள் இவர்களுக்கு வக்ர சனியும் ராகுவும் தொடர்பாக இருக்கக்கூடிய நிலை. எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியம் கூடாது. தைரியம் அப்படிங்கிறது ஓவர் தைரியமான ஓவர் கான்பிடன்ஸாக இருக்கக்கூடாது. முக்கியமாக குடும்ப வாழ்வில் இருக்கக்கூடிய சில காம்ப்ரமைஸ் செய்யாமல் இருப்பது, குடும்ப வாழ்க்கையை காம்ப்ரமைஸ் செய்யாமல் இருப்பது, சில புதிய முடிவுகள், முதலீடுகளில், விரயங்களில், சில விஷயங்களில் ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் இருப்பது, ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் பார்த்துக் கொள்வதில் ரொம்ப கவனமாக இருப்பது, இதெல்லாமே இவங்களுக்கு ஒரு கவனமான பலன்களாக காட்டுகிறது. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசிநாதன் அற்புதமான பணி வளர்ச்சி, ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் பிரமாதமான ஏற்றமான ஒரு காலகட்டம். ஜாப்ல திடீரென்று நீண்ட நாள் விருப்பமான நீண்ட தூர பிரயாணங்கள் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான திடீரென்று இவங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய நிலையாக இருக்கலாம். ஸோ நீங்க ஒரு பாசிட்டிவான விஷயங்களை தைரியமாக எதிர்பார்க்கக்கூடிய நிலை பணியை பொறுத்தவரை. ஆனால் 6இல் வலுப்பெற்ற கிரகம் கண்டிப்பாக 7ஆம் வீட்டை ட்ரபிள் பண்ண வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் 7 வலுத்திருக்கிறது, இப்பொழுது கவலை இல்லை. 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிற்கு திரிகோணமாக இருப்பது ஓரளவிற்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் இருக்கும். பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள், மூத்த சகோதரரோடு இருக்கக்கூடிய சில விஷயங்களில் இன்று ஒரு சாதகம் இல்லாத நிலை அப்படின்னு இவங்களுக்கு காட்டுகிறது. அடுத்தது ரிஷபராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு பணி தொடர்பான முயற்சிகளுக்கு ரொம்ப பிரமாதமான விபரீத ராஜயோகமாக முயற்சிகளுக்கு பலிதமான காலகட்டம். வெற்றி கிடைக்கும். நீண்ட நாள் விருப்பங்கள், பணியில் இன்டர்னலான வளர்ச்சிகள், புது வேலை கிடைக்கக்கூடிய நிலை, புது வேலைக்கான முயற்சி எல்லாமே இன்று பலிதமாகக்கூடிய நல்ல நிலை. வருமானம் உயரும். குடும்பத்திலும் ஓரளவிற்கு அமைதி, மகிழ்ச்சி, நிம்மதி, கணவன் மனைவி ஒற்றுமையும் ஓரளவிற்கு இருக்கும்னு சொல்லலாம். முக்கியமாக இவர்களுக்கு அந்த 2ஆம் வீட்டு அந்த கிரக தொடர்புகள் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு உணவின் மூலியமாக கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருப்பது ஓரளவிற்கு பாதுகாப்பை கொடுக்கும். வேறு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்ல நிலையாகவே இருக்கிறது. தொடர்ந்து விரயங்களாக சில விஷயங்கள் ஏற்படும். சுப விரயங்களாக்கிக் கொள்ளலாம். பூர்வீகத்தில் சில முதலீடுகள், குழந்தைகளுக்கான சில முதலீடுகள், இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம். காதலர்களுக்காக சில விரயங்களை சில ரிஷபராசி நண்பர்கள் செய்யக்கூடிய நிலையாகவும் இது இருக்கலாம். கொஞ்சம் நிதானமாக இருப்பது, விரயத்தில் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்த